நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருஷத்துக்கு உண்டான மே மாத ராசி பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை வெயில் அப்படிங்கிறது தான். என்னப்பா வெயில் நெருப்பாக கொதிக்குது, சூரியன் வானத்து மேலே இருக்கா இல்லை நம்ம வீட்டு மாடி மேலே இருக்கான்னு தெரியல, வெளியிலேயே போக முடியல, ஒரு வேலை வெட்டி பார்க்க முடியல, ஒரு தொழில் பண்ண முடியல அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கொடுமையாக நெருப்பு அப்படிங்கிறது அனலாக கக்கிக்கிட்டு இருக்கு. சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கார். அதாவது மேசராசியில் சித்திரை மாதம் தொடங்கினோடனே உச்சத்துக்கு போனார் பார்த்தீங்களா, அங்கே தான் பெரிய பிரச்சனை. அது ஒரு உச்சத்தை கொடுக்குது. அதோடு பார்த்திங்கன்னா இந்த வாட்டி குரு பகவானும் போய் நெருப்பு ராசியில் உட்காந்துக்கிட்டார் கரெக்டாக மேசராசியில். கவலைப்படாதீங்க, மே மாதம் 1ஆம் தேதி தொடங்கின உடனே குரு பகவான் நிலராசியான ரிஷபராசிக்கு வந்துடுறாரு. அப்போ அக்கினி வர்றதுக்கு முன்னாடியே இந்த பாடுபடுத்துது, அக்கினி வந்தால் என்ன பாடுபடுத்தும் அப்படின்னு பயந்தவங்களாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அக்கினி நட்சத்திரத்தில் மழை பெஞ்சிரும். எதிர்பார்த்த அளவுக்கு வெயில் அப்படிங்கிறது இருக்காது, வெயிலோட தாக்கம் குறைஞ்சி போயிடும். சரி, இந்த மே மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா சூரிய பகவான் மேசராசிலேருந்து 14ஆம் தேதி ரிஷபத்துக்கு போயிடுறாரு. செவ்வாய் மீனத்திலேருந்து 31ஆம் தேதி அன்னைக்கு மேசத்துக்கு போகிறார், சொந்த வீட்டுக்கு போய் ஆட்சியில் உட்கார்றாரு. புதன் மாத தொடக்கத்தில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு மீனராசியில் இருக்கார். 6ஆம் தேதி மேசத்துக்கு போகிறாரு, 24ஆம் தேதி ரிஷபத்துக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மேசராசியில் இருந்துக்கிட்டு 20ஆம் தேதி தன்னோட சொந்த வீடான ரிஷபராசியில் போய் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு குருவோட. அதோட குரு பகவான் மாதம் தொடங்கி 1ஆவது நாளே பயிற்சியாகி ரிஷபராசியில் பயணம் செய்ய ஆரம்பிக்க போகிறாரு. 12 வருஷத்துக்கு பிறகு அப்படியே பலன்கள் அப்படிங்கிறது மாறப்போகுது. சனி பகவான் கும்பராசியில் ஆட்சியில் உட்காந்துருக்காரு. ராகு குரு பகவானோட வீடான மீனத்திலையும், கேது புதன் பகவானோட வீடான கன்னிலையும் உட்காந்துருக்காரு. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மாதம் தொடங்கும் போதே பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா உங்களோட ராசிக்கு அவர் தான் அதிபதி சூரிய பகவான். அவர் உச்சத்தில் இருக்கார், 9ஆவது வீட்டில் உச்சம் அடைஞ்சிருக்காரு. ராசி அதிபதி உச்சம் அப்படின்னாலே நமக்கு ஒரு உச்சம் அப்படிங்கிற மாதிரி தான். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அரசு காரியத்தை சாதிச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த மாதத்தை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அரசாங்கத்துக்கிட்டேருந்து நமக்கு ஏதாவது வர வேண்டியது இருக்கா அப்படியே தீர்மானிங்க. ஒரு வீடு ஒன்று அப்ரூவ்டு வாங்காமல் கிடக்கு, ஒரு லேண்டு ஒன்று வாங்கி போட்டேன் அது ஒரு அப்ரூவ்டு ஆகாமல் கிடக்கு, இதெல்லாம் போய் முயற்சி செய்யணும். இல்லை ஒரு ஊட்டுவரி ஒன்று கட்டாமல் விட்டுட்டேன், இந்த மாதிரி ஏதாவது அரசு சார்ந்த விஷயங்களில் ஏதாவது பெண்டிங் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு போட்டிருப்போம். இல்லைனா கிராமத்தில் வீடு கிடந்திருக்கோம், அதில் யாரும் குடியிருந்திருக்க மாட்டோம், நம்ம டவுனில் போயிருந்திருப்போம், அங்கே ஒரு தண்ணியை பிடுங்கி விட்ருப்பாங்க, இல்லை ஒரு வரி கட்டாமல் கிடந்திருக்கோம், அதெல்லாம் போய் இப்போ புதுப்பிச்சோன்னு வச்சிங்களேன், ரொம்ப எளிமையாக செஞ்சுக்கலாம். அதுமாரி அரசாங்கத்திட்ட ஒரு லோன் வாங்கியிருக்கேன், செட்டில்மெண்ட் ஆகாமல் அப்படியே கடந்து போச்சு, அது ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இப்போ முயற்சி செய்யலாம். அதோட காப்பீட்டு நிறுவனத்துலேருந்து ஏதாவது நமக்கு ஒரு நஷ்டேடு வர வேண்டிய இருக்குது. ஒரு வண்டி ஒன்று வச்சுருந்தேன், காணா போச்சு, அவனை திருட்டு போய் தூக்கிட்டு விட்டான், அதை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், இன்னும் ஒன்றும் பணம் வந்த மாதிரி தெரியல. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே முயற்சி செஞ்சு ஒரு 14 தேதிக்குள்ளே நீங்கள் சாதிச்சிக்கலாம். அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த சூரிய பகவானோட உச்சத்தால் உங்களுக்கு இருக்குது. மற்றபடி வருட கிரகங்கள்டேருந்து நம்ம பெருசாக எதிர்பார்த்துட முடியாது. சூரிய பகவான் உங்களோட ராசிக்கு 9ஆவது வீட்டில் உச்சம் அடைஞ்சிருக்காரு. அதன் பிறகு அவர் 10ஆவது வீட்டுக்கு மாற போகிறாரு 14ஆம் தேதிக்கு பிறகு. சரி, அது அப்புறம் வருவோம். இப்போ இந்த வருட கிரகங்களால் ஏன் நல்லதில்லை அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் குரு பகவான் உங்களோட ராசிக்கு எத்தனாவது வீட்டில் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆவது வீடு. மிக அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் இருந்தது. அதாவது ஓடுனவனுக்கு 9ல் குரு, மறுபக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கண்டசனி வந்துருச்சு. என்னதான் ஓடி 9ல் குரு இருக்காருன்னு இருந்தாலும் ஓடுனதுக்கு உண்டான பலன் கிடைச்சிதான்னா கம்மியாக தான் கிடைச்சிருக்கும். பெருசாக நான் கோட்டை கட்டி வாழ்ந்துட்டேன், 9ல் குரு இருந்தார், ஒரு மாளிகை ஒன்று கட்டிட்டேன், சொந்த வீடு கட்டிட்டேன், பெருசாக கடங்கண்ணி இல்லாமல் புள்ளையோலை கட்டி கொடுத்துட்டேன், அப்படிலாம் ஏதாவது சாதிக்க முடிஞ்சுதானா? இல்லை. ஒரு சராசரியான வாழ்க்கை தான். ஏதோ ஆனால் மெனக்கெட்டதுக்கு 10 ரூபா கிடச்சிதுரா, நான் ஒன்றும் நட்டமாகி போயிடல, 10 ரூபா சம்பாரித்தேன், 10 ரூபா செலவு பண்ணேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 10 ரூபா மிச்சம் இல்லைனாலும் 10 ரூபா கடன் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிச்சு இந்த 9ல் குரு இருக்கிறப்ப. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா குரு பார்வை அப்படிங்கிறது ராசியில் அற்புதமாக அமைஞ்சிருந்தது. இப்போ இந்த மாதம் தொடங்கி 1ஆவது நாளே குரு மாறி போயிட்டார். எங்கே போகிறாரு பார்த்தீங்களா, 10ஆவது வீட்டுக்கு போகிறாரு. 10ல் குரு, பதவியில் மாற்றம். நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா ஜோசியரை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இப்போ கண்ட சனியோட ஆதிக்கம் இருக்குது. சனி பகவான் உங்களோட ராசிக்கு 7ஆவது வீட்டில் கலத்திர சனியாக போய் உட்காந்துருக்காரு. இது எப்படி சொல்கிறது, ஒரு கண்ட சனி அப்படிங்கிறது தான்.
நம்ம வாயை கொடுத்து உடம்பை புண்ணாய்க்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதனால் கூடுமான வரைக்கும் பஞ்சாயத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்கள் ஊருக்குள்ளே சண்டீர்தனமாக தான் இருப்பாங்க. அப்படியே சண்டியராக இல்லாட்டியும் கூட அப்படியே கெத்தாப்பாக தான் இருப்பாங்க. சொந்த பந்தத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது தான் அடுத்தவங்க கேட்கணும், எவன் சொல்லி நான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறது. ஒரு அந்த தலைமை பண்பு, அப்படி அந்த தலைமைக்கு உண்டான கர்வம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம தான்டா நாட்டாமை அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரியான மனப்பான்மையை இனிமேல் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா இப்போ குரு சரியில்லாத இடத்துக்கு வந்துட்டார் இல்லையா. இப்போ ஒரு வாக்குவாதம் நடக்குது, நம்ம போய் பஞ்சாயம் பேசுகிறோம், அந்த பக்கமே போகக்கூடாது. ஒரு சொத்துக்கித்து பங்காளிங்க வகையில் இல்லை எவனோ சொந்த பந்தத்தில் உரமுறையில் ஒரு பாகம் பிரிக்க கூப்பிட்றான், இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நீங்கள் பார்த்து முடிச்சிங்கன்ட்டு அப்படி ஒதுங்கிக்கணும். ஏன்னா அடுத்தவன் பஞ்சாயத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த பஞ்சாயத்து நம்மகிட்ட திரும்பி வந்துடக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். அதுமாரி 10ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்காரு, கண்டத்தில் சனி இருக்காரு. அப்போ மாற்றம் அப்படிங்கிறத நம்ம வர வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா 10ல் குருன்னா பதவியில் மாற்றம் வந்துடும். நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா அப்படின்னு நாம் யோசிச்சுட்டு கிடைக்கிறத விட நாமளாக சில மாற்றங்கள் அப்படிங்கிறத வர வச்சுக்கலாம். இப்போ ஒரு இடத்துல ஆஃபீஸில் வேலை பார்க்குறோமா, நம்மளா போய் சார் எனக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பார்த்து போட்டு கொடுங்க, நான் வேறு ஊருக்கு போகிறேன், அப்படி ஒரு மாற்றத்தை உண்டாக்கிக்கணும். அதேமாரி நான் ஒரு அரசு உத்தியோகத்தில் இருக்கேன், ஒரு மாற்றம் நம்மளா கேட்கலாம். அப்படி இல்லையா வீடு மாற்றம் செஞ்சுக்கலாம். இப்போ குடியிருக்கிற வீட்டை வேறு இடத்துக்கு மாற்றிக்கிறது. அப்படி இல்லை நான் சொந்த வீட்டில் இருக்கேன் ஜோசியரேன், நான் எங்கே போய் குடிமாறுறது அப்படின்னா அப்படியே ஒரு படுக்கையை கிடுக்கையை மாற்றிக்கிறது. இந்த ரூமில் இருந்தேன் அந்தாண்ட படுத்துக்கிறேன், அந்தாண்ட இருந்தேன் இந்தாண்ட படுத்துக்கிறேன் அப்படின்னு ஒன்று கிடக்க ஒன்று அப்படி மாற்றிக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. அதுமாதிரி சொந்த தொழில் செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம பணம் வச்சுருக்க கல்லாப்பட்டி இல்லை ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்க இடம், இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே சின்ன சின்ன மாற்றம் அப்படிங்கிறத பண்ணிங்க. இல்லை என்னால் இடமே மாற்ற முடியும் அப்படின்னாலும் அதுக்கு தக்கன வசதிக்கு தக்கன இடத்தையும் மாற்றிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நல்லது. ஏன்னா குரு பகவான் சரியில்லாத இடத்துல தான் இருக்கார். அதை நம்ம சொல்லி பண்ணோம். சும்மா நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிரயோஜனங்கிறது இல்லை. குரு இருக்கிற இடம் சுமார் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. சரி, இந்த மாதத்தில் வேறு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் பெரும்பகுதி கிரகங்கள் 10ஆம் இடத்துல கூடி போயிடும். பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் 14ஆம் தேதிக்கு மேலே கிளம்பிடுவார், சுக்கிர பகவான் 20ஆம் தேதிக்கு மேலே ரிஷபத்துக்கு வந்துடுவார், புதன் பகவான் 24ஆம் தேதிக்கு மேலே ரிஷபத்துக்கு வந்துடுவார். இப்படி எல்லாரும் வரிசையாக ஒன்று கிடக்க ஒன்று வந்துக்கிட்டே இருக்காங்க. பரவாயில்ல, 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில்ஸ்தானம் தான், பயப்பட வேண்டியது கிடையாது. இந்த 10ஆம் இடத்துல இத்தனை பேர் கூடி நிற்கிறப்ப நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தொழில் ரீதியாக ஏதாவது புது முயற்சி எடுக்க வேண்டியது இருந்தால் எடுத்து பார்த்துடணும். அதில் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா குரு மாறி இருக்காரு அப்படிங்கிறப்ப நம்ம புது முயற்சி எடுத்தால் அதுவும் ஒரு மாற்றம் தான். ஏதோ ஒரு 10 ரூபா நம்மளால் நட்டம் வந்தாலும் தாங்கிக்க முடியுமா, போனால் போது வாடா பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு முதல்ல போட்டு ஒரு பெருக்கி பாருங்கள், ஒரு மாற்றம் பண்ணி பாருங்கள். ஒரு விவசாயம் பண்ணிட்டுறீங்களா, ஒரு போருக்கு போடுங்க, ஒரு டிராக்டர் மிஷினு ஏதாவது வாங்கி விவசாயத்தை முன்னுக்கு கொண்டாடுன்னு நினைக்கிறீங்களா, கொண்டு வாங்க. இந்த மாதிரியான புது முயற்சிகளை எடுத்து பார்த்துடணும். எடுத்து பார்த்து 10 ரூபா நட்டமானாலும் பரவாயில்ல, இதோட கழிஞ்சது மீதி இருக்கிற குரு பயிற்சி காலகட்டத்தை நான் நல்லபடியாக ஓட்டி போடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட அதை எடுத்து பார்த்துடுறது அப்படிங்கிறது நல்லது. அதோட குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது நல்லா இருக்குது. அதனால தான் நான் எடுத்து பாருங்க முயற்சி அப்படிங்கிற, நட்டம் வர்றதுக்கு வேலை இல்லை, எடுத்து பார்த்துடலாம். ஏன்னா குரு இருக்கிற வீட்டோட பார்க்குற வீட்டுக்கு பலன் கூடங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் பார்த்தோன்னா குரு உங்களோட ராசிக்கு 2, 4, 6 3 வீட்டையும் பார்க்குறாரு. அதாவது குடும்பஸ்தானத்தில் போய் உட்காந்துக்கிட்டு கேது உங்கள் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவை கொடுத்துருப்பாரு, சொந்த பந்தத்துக்குள்ளே ஒரு பிணக்கை கொடுத்துருப்பாரு. இப்போ இந்த கேதுவை குரு பார்த்து புனிதப்படுத்திடுறாருங்கிறப்ப பிரிஞ்சிருந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுமாதிரி பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரலாம். ஒரு டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட இப்போ திரும்ப சேர்ந்து வாழக்கூடிய யோகா அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. 4ல் குரு பார்வை இருக்குது. தாயார் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தாயாருக்கு பிரச்சனை, உடம்புல பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு மாற்று மருத்துவத்தால் குணமடையக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. கவலைப்பட வேண்டியதில்லை. அதை விட 6ல் குரு பார்வை இருக்குது. 6ல் குரு பார்வை இருக்குது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு. ஏன்னா 6 அப்படிங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம். இந்த ருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு பகவானோட பார்வை பதியுது அப்படிங்கிறது கடனெல்லாம் அடைச்சி விடலாம். எவன்ட்டையும் நாம் கலங்கி நிற்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கிட்டோம்னா ரொம்ப தூங்கவே மாட்டாங்க ராத்திரியில். எவனும் நம்மளை கேள்வி கேட்டக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளுங்க. அதனால் வாங்கின கடனை வீசி எரிஞ்சிட்டு தாண்டா மறுவேலை அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படா அடைக்கிறது அப்படின்னு தூங்க விட மாட்டாங்க. அப்படி தூக்கமில்லாத தவிச்சவங்களுக்கெல்லாம் கடன் அடைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. கௌரவ அந்தஸ்து உயர்ந்துடும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. மற்றபடி மாத கிரகங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. எதை பற்றி நீங்கள் கவலைப்படலாம் வேண்டியதில்லை, கவலையே படாதீங்க. அதோட அஷ்டமத்தில் உங்களுக்கு ராகு இருக்கார். அப்போ கொஞ்சம் நம்ம இந்த காடுகரை கம்மாயில் போய் இரவு நேரத்தில் வேலை செய்யும் போதெல்லாம் கவனமாக இருக்கணும். ஒரு பூச்சி போட்டு விஷப்பாம்பு தீண்டக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இருக்குங்கிறதால இரவு நேரத்தில் கொஞ்சம் காடுகரை வேலை செய்கிறவங்க, விவசாய பணியில் இருக்கவங்க கவனமாக இருக்கணும்.
அது மாதிரி இந்த இப்போ வெயில் காலம் ஆகிப்போச்சா, ஒரு கொடைக்கானல் போகிறேன், ஊட்டி போகிறேன், ஒரு தேனி போகிறேன், கேரளா போகிறேன், ஒரு காடு கரையில் ட்ரெக்கிங் போகிறேன், இப்படிலாம் போவாங்க பாருங்க. அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது மாதிரி விஷப்பூச்சிகளால் தீண்டப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறது மறுபடியும் நான் வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். கவனம். மற்றபடி தினம் குளித்து மொழிவிட்டு சூரிய பகவானை வணங்குங்க. ராசிக்கு அதிபதி அவர் தான். அவரை வணங்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வியாழக்கிழமையில் குருவுக்கு நெய் தீபமோ, சனிக்கிழமையில் சனிக்கு எல் தீபமும் ஏற்றி மனசார வணங்கிட்டு உங்களால் முடிஞ்சது ஒரு 9 ஏழைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத வாரத்தில் ஒரு நாள் செய்யுங்க. வியாழக்கிழமையாக இருக்கலாம், சனிக்கிழமையாக இருக்கலாம். வியாழக்கிழமையாக இருந்தால் மஞ்சள் நிற சாதம், ஒரு எலுமிச்சை சாதம், இல்லை ஒரு புளி சாதம், இந்தமாரி தியானம் செய்யுங்க. சனிக்கிழமை அப்படின்னாக்கா தயிர் சாதம் தானம் செய்யுங்க. ரொம்ப அற்புதமான யோக பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.